அப்போ இந்த விவகாரத்தினால ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினது சரின்னுலாம் யாரும் ஏற்றுக்க முடியாது. மேடைகளில் பேசும்போது பார்த்தான் பேசணும். ஏதோ உச்சநீதிமன்றம் அதை கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கு அதான் கணக்கில் எடுத்துக்கல. கையில் இவர்கள் கொண்டு போனது கையில் பாயிண்ட் இருந்துமே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றாம நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே எதுவும் மாறாது, எதுவும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ விஜய் தான் நல்லவராக இருக்கலாம், தன் துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த துறை கீழே இருக்கிற மொத்த செட்டப்பே மாற்றணும். அவர் பெரிய காமெடி பீஸாக மாறிட்டு வரான்றது அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. திருமாவளவன் என்ன ஆச்சு? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேட்டி. திமுக கூட்டணி எப்படிங்க இருக்க முடியும்? நீங்கள் திமுக கூட்டணி எதுங்க வன்னியர் சாங்க அமைச்சராக்குறீங்க? இதை நீங்கள் உதயநிதி சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் இருப்போன்றதை பார்க்க மறந்துட்டோம். ஒவ்வொரு வீட்லையும் ஐயாயிரத்தை பண்ணனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் உங்களுக்கு எதிராக போகிறதுலாம் நடந்தது. அவர்களுக்கு இவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா? அதுக்குள்ளெல்லாம் நான் பார்க்க விரும்பல. அதெல்லாம் இந்த மாதிரி சில்லுண்டிகள் பேசுகிறது. இன்றைக்கி ஏதோ பெரிய அக்கறை மாதிரி அன்பில் மகேஷும் உதயநிதியும் இன்னும் மாணவர்கள் மேலே அக்கறை. அப்படி அக்கறை இருந்தால் கழிப்பறை இல்லாத பள்ளிகள் ஆயிரக்கணக்கில் இருந்தது. என்ன பண்ணுறது? மைக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் வழக்கில் திமுக தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. திமுகவோட இங்கே கூட நட்பு தொடர்கிறது அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆர் ராசா அவர்கள் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாலே நல்லது அப்படின்ட்டு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளியில் ஆய்வு செஞ்சது இங்கே பேசு பொருளாக இருக்குது. ரொம்பவே எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் இதை சார்ந்து அரசியல் வட்டாரத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை சுற்றி தான் இன்றைக்கி நம்ம விவாதம் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஃபஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் விவகாரத்தில் விஜய் அவர்களுக்கு தடை போட முடியாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் காட்டமாக பதில் சொல்லியிருக்காங்க. முதல்ல என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ட்ராபேக்? இது பெரிய ட்ராபேக் தான். ஆனால் அதை அவங்க மறைச்சிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இந்த இன்றைக்கி அவர் பேட்டியை பார்த்தீங்கன்னா, வில்சன் பேட்டியை நாங்கள் ஒன்றா தள்ளுபடி பண்ணல, நாங்கள் மடம் இதை நாங்கள் திரும்ப பெற்று பண்ணுறோம். கோர்ட் ப்ரொசீஜர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது போட்டிருக்க, இது உகந்ததில் தள்ளுபடி பண்ணுறோன்னா இல்லைங்க நாங்களே மனு வாபஸ் வாங்கிக்கிறோன்னா அதுக்கு அனுமதிச்சு மனு வாபஸ். ஆனால் அது தள்ளுபடி தான், டீசெண்டாக நாங்களே இது எப்போவுமே நடக்கிறது தான். முன்ஜாமீன் கேட்குறாங்க, தர முடியாதுன்னு சரி நான் மனு வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்க. இப்போ கூட யூத்தில் நடந்தது. நம்ம யாரோ ஒருத்தருக்கு முன்ஜாமீன் ரத்தாச்சு இல்லை, இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மனுவை திரும்ப வாங்கிட்டார். அவர் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு மனு தள்ளுபடி அப்படின்னு சில பேர் போடுவாங்க, மறுபடி திரும்ப பெற்றார் அப்படின்ற மாதிரி. இதில் என்ன பிரச்சனைனா, இவர்கள் பழைய செட்டப்பில் உச்சநீதிமன்றத்தை அணுகிறது மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் வாத திறமை, வாதம்ன்றது எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது இருக்குல்ல. ஒரு விஷயத்தை கோர்ட்டுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போய் சொல்ல போகிறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆதவர்ஜுனா இந்த விவகாரத்தில் இப்படி பேசுகிறார். தமிழக வெற்றி கழகம் மேலே இந்த குற்றச்சாட்டு உள்ளது. அவர்களுடைய கூட்டத்தில் தான் இது நடந்திருக்கு. அப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டத்தில் இது நடந்ததுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே திமுகவுக்கு ஒரு கோபம் இருக்குது, அரசியல் ரீதியாக ஒரு பழிவாங்க இருக்குது. அதை அவர்கள் தீர்த்து கொள்கிறார்கள். அதற்காக அவர்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க, அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க, ஒரு நபர் கமிஷன் போடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுக மேலே கோபம் இருக்குது, அதை அவர்கள் தீர்த்துக்கிறாங்க. உங்கள் 2 பேர் சண்டைக்கு நாங்கள் ஆள் கிடையாது, நீங்கள் எப்படின்னா அடிச்சிக்கங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு தேவை 49 பேருடைய அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அவர்களுக்கு அவர்கள் உறவினர்கள் எப்படி இறந்தார்கள்ன்ற தகவல் தெரியணும், உண்மை தெரியணும், அதனுடைய உண்மை தெரியணும், அவர்களுக்கு நீதி கிடைக்கணும். நாங்கள் அவர்கள் பக்கம் நின்று தான் இந்த வழக்கை பார்க்கிறோம். அதனால் நாங்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுகிறோம். அந்த சிபிஐ விசாரணையை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிக்கணும். அவருக்கு 2 ஐஜி அந்தஸ்தில் குறையாத அதிகாரிகள் பாதுகாப்பு உதவி செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கரூர் சம்பவத்தில் ஒரு என்னென்ன அர்த்தம்? நீங்கள் எப்படின்னா அச்சின்னு சாவுங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு அந்த மக்கள் தான் பிரச்சனை அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லுது. தீர்ப்புலேயே தெளிவாக சொல்லியிருப்பார் அவர், அதிகாரியாக பேர். அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் கொண்டு போய் ஒரு வழக்கை கொண்டு போகிறீங்கன்னா
உங்களுடைய அஃபிடவிட்டில் எப்படி இருக்கணும், உங்களுடைய வழக்கு வாதங்களில் எப்படி இருக்கணும். நீங்கள் வந்து இந்த வழக்கில் தாவேகா உடைய பொதுக்கூட்டத்தில் தான் நடந்தது. தாவேகாவுடைய தலைவர் விஜய், அவர் இன்று முதல்வராகவும் இருக்கிறார். அவர் இந்த இதை பொதுமக்களை அந்த சாட்சிகளை, விக்டிம்களை, ஃபேமிலியை போய் பார்க்குறாரு. அவர்களுக்கு சில சலுகைகள் செய்கிறார் அப்படின்னா அது சாட்சிகளை குழப்புற வேலை நடக்கும், விக்டிம் ஃபேமிலியை குழப்பம். இன்னொன்று, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசுகிறாரு. போலீஸை வைத்து முன்னாள் முதல்வர் கொன்ற அரசு, இது காவல்துறை மேலேயும் முன்னாள் முதல்வர் மேலேயும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி. ரெண்டாவது, இது கோர்ட்டு ப்ரொசீடிங் இருக்கும்போது, அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்பொழுது திசை திருப்புற ஏற்பாடு அப்படின்னு கொண்டு போகணும். இவர்கள் குற்றவாளி விஜய் அப்படின்னு கொண்டு போய் விஜய் குழந்தைக்கு கூட தெரியும் அதில் விஜய் பேரே இல்லைன்னு, எஃப்ஐஆரில் இல்லை. அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு? அதை தான் நீதிபதி எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. படிச்சுட்டு வந்தீங்களா? குறைந்தபட்சம் அந்த மனு இதெல்லாம் எஃப்ஐஆர்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரை குற்றவாளின்னு சொல்லுவீங்க? எஃப்ஐஆர்லேயே இல்லாதவரை எப்படி குற்றவாளின்னு சொல்லுவீங்க அப்படின்னு அதுலேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சம்மந்தமே இல்லை, குற்றவாளியே இல்லாத ஒருத்தர் கரூர் போகிறது நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? கரூர் போய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்குறது எப்படி வழக்கை திசை திருப்போம். இன்னொரு இருக்குது, கோர்ட் எப்படி பார்க்கணும், வழக்கு விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போகிற அளவு போயிட்டாங்க. இதற்கு பிறகு அவர் போய் பார்க்கறதுனால என்ன பெரிய இதாக போகுது? ரெண்டாவது, முதலமைச்சர் என்ன செய்யணும், அவருடைய நிகழ்ச்சி எது நான் கட்டுப்படுத்த சொல்கிறீங்களா எங்களை? ஆமாம், கேட்குறாங்க என்ன பேசணும் என்ன பண்ணாங்க சொல்ல சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்படி ஆயிடுச்சு, விவாதம் அப்படி போயிடுச்சு. அப்புறம் அரசியல் மேடைகளில் பேசுறதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பேசாதீங்க, ஏன்னா இது அவங்க செகண்டரி ஆக்கியிருப்பாங்க, இங்கே கொண்டு வந்து இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டு தள்ளுபடி பண்ணுறோம். நல்ல தள்ளுபடி பண்ணாதீங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறோம். இதுதான் நடந்தது. அப்போ இந்த விவகாரத்தினால ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுனது சரின்னா யாரும் ஏற்றுக்க முடியாது. மேடைகளில் பேசும்போது பார்த்தான் பேசணும். ஏதோ உச்சநீதிமன்றம் அந்த கணக்கில் எடுத்துக்கல. அதான் கணக்கில் எடுத்துக்கல. கையில் இவர்கள் கொண்டு போனது, கையில் பாயிண்ட் இருந்துமே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது இவர்கள் கொண்டு போனது. அதனால் அவர்கள் இதை பெருசாக பார்த்தோன்னா அதை என்ன இப்போ மேடையில் எதாவது பேசுவாங்க, அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு நீதிமன்றத்தை என்ன அரசியல் மேடையாக்கலாம் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு தட்டி விட்டாங்க. அதனால் இந்த வழக்கு திமுகவுக்கு அது பெரும் பின்னடைவு. 10ஆம் தேதி கூட கரூர் செல்கிறாரு முதல்வர். அது என்ன கரூர் நான் பாகிஸ்தானில் ஆகுது இல்லை, ஐ மீன் இந்த வழக்கு ஒரு தடையாக இருந்தது, இந்த தடையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ போகிறாரு, பாதிக்கப்பட்டவங்கள பார்ப்பாரு கண்டிப்பாக. அது இவர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னபோது, கடந்த ஆட்சியில் நாங்கள் எவ்வளோ முயன்றோம், ரொம்ப நாளாகவே முயன்றோம், அதுவும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் தான் கடைசியில் 1 மாதம் 2 மாதம் கழித்து சென்னைக்கு வர வச்சு பார்த்தோம். அப்போ விஜய் அவர்களுடைய ஸ்டைல் என்னென்னா நைட்டில் கூட போய் பார்த்துட்டு வருவார் பாதிக்கப்பட்டவங்கள, அது கூட எங்களை பண்ண விடல, அலுவலகம் எல்லாமே கண்காணிப்பில் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உண்மைதான், 100% உண்மை. காவல்துறை எல்லாம் அவங்க கையில் இருந்தது. நீங்கள் சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு ஸ்டாம்ப் பேடு வந்திருக்கும், நல்ல வேளை அவர்கள் உஷாராயிட்டு பண்ணிட்டாங்க. இந்த எழும்பூர் தொகுதி தாண்டி போகும்போதுன்னு நினைக்கிறேன். அப்போது அது ஆதவ அர்ஜுனா குற்றச்சாட்டுலாம் வச்சுருப்பார். இந்த பிரச்சாரம் கேன்சல் ஆச்சு, அப்போ கேன்சல் ஆகும், குற்றச்சாட்டுலாம் வச்சுருப்பார் ஆதவ அர்ஜுனா அன்றைய கமிஷனர் மேலே. இப்போ அவர் எங்கே இருக்கிறாரெலாம் கேட்காதீங்க, நடப்போம் மன்னிப்போம். அதே மாதிரி பாட்டில் அடித்தாங்கல்ல, அப்பவும் ஒரு பெரும் குற்றச்சாட்டு வச்சுருப்பார். அதனால் அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் நடந்தது. விஜய் அவர் பர்மிஷன் கொடுக்காம பல இதெல்லாம் நடந்தது. அப்போ கரூரில் அவர் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலையே இல்லை, அதனால் அவர் பண்ணல. இப்போ அந்த வாய்ப்பு இருக்குது, முதல்வரே அவர் தான், அதனால் அவர் போகிறாரு, கொடுக்குறாரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாற்ற முடியாது, கருத முடியாது. அவர் சொல்கிறது உண்மை தான், போகிறதுக்கான பிரச்சனையே இருந்தது அவருக்கு போகிறதில்ல. சரி சார், இப்போ அப்படியே இங்கே வந்தோம்னா திமுகவோட நாங்கள் நட்புல தான் இருக்கோம் அப்படின்ட்டு திரும்ப வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காரு. நேற்று என்ன சொன்னார்? நேற்று மாற்றி சொன்னார் சார். நாங்கள் தாவேகாவுடைய ஆதரவு கொடுத்துருக்கோம், அமைச்சராகவும் அங்கே இருக்கார். ஆனாலும் அந்த கூட்டணியில் நாங்கள் இன்னும் போகல. கூட்டம் போட்டிருக்காரு முதல்வர், அது இன்னும் இறுதி வடிவம் வரல. நாங்கள் கூட்டணியில் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் தான் சொன்னார்.
அப்படின்னு சொன்னார். அண்ணன் முத்துவேல் கருணாநிதி இன்னைக்கு என்ன சொல்றாரு? திமுகவோட நட்புல தான் இருக்கும் அப்படின்ட்டு. திமுக கூட்டணியில் இருக்க நட்புல சும்மா விசிகாவா நீங்க? இல்லை சார். இல்லை அப்புறம் என்ன? ஆனால் விசிகாவில் இருக்கிற வன்னியரசை பொங்கிட்டார் இன்னைக்கு. அப்புறம் நீங்களாம் பொங்காமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. மாற்றி மாற்றி பேசுறது. அவர் பெரிய காமெடி பீஸாக மாறிட்டு வரான்றது அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல திருமாவளவனுக்கு. என்ன ஆச்சு? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேட்டி. திமுக கூட்டணியில் எப்படிங்க இருக்க முடியும்? நீங்கள் திமுக கூட்டணி இருந்தீங்கன்னா எதுங்க வன்னியரசாங்க அமைச்சராக்குறீங்க? என்னங்க இருக்கிற கேட்குறவங்களாம் பைத்தியக்காரனா? இந்த ரிப்போர்ட்டருங்க தான் பைத்தியக்காரனுங்க. எதுவுமே அவனுக்கு நேற்று என்னங்க அப்படி பேசுனீன்னு கேட்க மாட்டாங்க. என்னங்க மாற்றி மாற்றி பேசிக்கணும் யாரும் கேட்க மாட்டாங்க. மைக்கு சொல்கிறத கேட்டு போயினே இருப்பான். எப்படி சார் இருக்க முடியும்னு கேட்கணும்ல சார். நீங்கள் அங்கே ஆதரவு கொடுத்து அங்கே அமைச்சராகவும் போயிட்டீங்க. அதுக்கு எப்படிங்க திமுக கூட்டணியில் இருக்க முடியும்? நேற்று தான் சொன்னீங்க உங்களை கூட்டணியில் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாருன்னு. அப்புறம் எப்படி நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறீங்க? என்ன சார் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்கணுமா வேணாவா? உங்களுடைய அமைச்சரே சொல்கிறாரு ஒழுங்காக இருந்துக்கோ, வார்த்தைகள் பார்த்து இது பண்ணோம், இல்லாட்டி அவ்வளோதான் நாங்கள் யாருன்னு காட்டுவோன்றாரு. நீங்களே சொல்கிறீங்க சோஃபா செட்டில் பணத்தை வச்சு கொண்டு போனால் ஏதாவது இருக்குதா, என்னை பற்றி இந்த மாதிரிலாம் பேசுகிற, பார்த்து பேசுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்குன்னா என்ன கணக்கு இது? அவர் இன்னும் கூட்டணி முடிவு பண்ணல. தாவேகா கூட்டணி அவங்க இறுதி வடிவம் பெறலைன்னா நீங்கள் கூட்டணியில் இல்லைன்னு ஆகிடுமா? என்ன காமெடியாக இல்லை இது? கம்யூனிஸ்ட்டுகள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க இந்த இதில் நாங்கள் கூட்டணியில் இல்லைனாலும் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்குன்றாங்க. அதுதான் நிலைப்பாடு. ஏன்னா அவர்கள் தொகுதி உடன்பாடு இந்த மாதிரி. முஸ்லீம் லீக்கு நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு, இந்த கூட்டணியில் இருக்கோன்றாங்க. காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருப்போம், 5 ஆண்டு இந்த ஆட்சி இருக்கும், இந்த ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், எந்தவித இடையூறு செய்ய மாட்டோம், மற்றவங்களும் பண்ணாதீங்கன்னு கார்த்தி சிதம்பரம் பேசுகிறாரு. இதுதானே யதார்த்தம். டெய்லி நான் போர் அடிக்குதா உங்களுக்கு போர் அடித்தா மற்றவங்களுக்குமா? டெய்லி ஒன்று. அது இன்னைக்கு இதுனா நாளைக்கு அதுனா என்ன எந்த அளவுக்கு அடிமை மனபாவம் இருக்கும்? பார்க்குற மக்கள் ஒன்று தான் போ அப்படின்ட்டாருன்னு நேரத்தை சொல்கிறீங்க. அப்புறம் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கோன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், அதுக்கு ஒரு பதில். இவரை சுற்றியே தான் அரசியல். பார்த்தீங்களா? இவரை பற்றி தண்ணியில் விளக்கம் கொடுத்துக்கினே இருப்பார். இந்த திருமாவளவனை யாராலையும் அளக்க முடியாது, சத்தியமாக முடியாதுங்க. உங்களை யாராலையும் அளக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு தெரியாது. தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணால் வாரிசுகள் தொடர்ச்சியாக அவர்கள் வாரிசுகள் எல்லாருமே அதிலே இருந்துருவாங்க அப்படின்னு பேசணும் தானே நீங்கள். அதனால் நீங்கள் என்ன பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க, எப்படி மாற்றுவீங்க? இந்த திருமாவளவன் தான் அதிமுக கூட்டணி வராமல் தடுத்தாராம். இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தாவேக்காக போக முடிவு எடுத்தோம் அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் கை செலவு துட்டு கொடுத்து அமிச்சார். போப்பா பார்த்து போ, வழியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ, எந்த பஸ்ஸில் அந்த பஸ்ஸை ஏறி கரெக்டான அட்ரஸில் போய் இறங்கு, தாவேக்கான்னு கேளு, அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குன்னு அமுச்சு வச்சார். இந்த கூத்தெல்லாம் இப்போ தாங்க பார்க்குறோம். அவர் தான் எங்களை அமுச்சு வச்சார். அவர்கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கி திலகமிட்டு வீர திலகமிட்டு அமுச்சு வச்சார். இந்த ஒருத்தர் வந்துக்கிறாரு போர்வால், அவருக்கும் அதே மாதிரி சென்று வா மகனே சென்று வான்னு அமுச்சு வச்சாங்க. கூட்டணி சேர்ந்தீங்க, நின்னீங்க, முடிஞ்சிச்சு. ஒரு கட்சி ஆட்சி 4 இல்லாதெல்லாம் உருட்டுனீங்க. இன்னும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு உருட்டாக உருட்டுவீங்க. ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரித்தோம். அவரிடம் சொல்லிவிட்டு தான் வந்தோம். முதல்ல நம்ம சொன்னார், அவரிடம் சொல்லிவிட்டு வந்தோம். அமைச்சராக பதவி ஏற்கிறத பற்றி அவர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணலையா? என்ன உங்கள் தலைவரா அவர்? உங்கள் கட்சிக்கு நீங்கள் தானே தலைவர். விஜய் கலந்துக்கிற அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு இவர் போகிறதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தார். ஆனால் நேற்று அதை சொல்லியிருந்தார் சார். அப்போ அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமா அவர்களுடைய மனம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு பேசினது. அப்போது அவருக்கே தெரியும், அப்படிலாம் அழைப்பு வந்துமே திரும்ப போகலன்னா அப்போ திமுக கூட்டணியில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது இப்படி இருந்தேன்னு தான் தெரியுது. இப்போ வரைக்கும் அந்த அடிமை மனோபாவம் இப்போ வரைக்கும் விலக மாட்டேங்குது. மாற்றி 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 பேசிக்கிட்டு ஒரு நாள் வாங்கின அறிவாலயத்தில் கூப்பிட்டு இந்த நாச்சியப்பன் பாத்திர கடையில் அடித்து திருமாவளவன் இன்று முதல் எங்களிடம் இல்லை, என்றுமே இல்லைன்னு அடித்து இந்த அப்படி போ, இனிமேல் சொல்ல மாட்டேன்ல எங்களோட இருக்கேன். மாற்றியே மாற்றி மாற்றி சொல்கிறது அவங்களுக்கே போர் அடிச்சிட்டா சார். நாளைக்கு பாருங்கள் வேறு சொல்லுவார், தாவேகாவுடைய புதிய கூட்டணியினுடைய அங்கமாக நாங்கள் இருப்போம், திமுக கூட்டணியில் இல்லை. இதை அவர் தன்னிச்சையே பேசுகிறாரா இல்லை பின்னாடி திமுக இருக்கா சார்? நீங்களும் திருமாவளவன் மாதிரியே பேசுகிறீங்க. கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது சார்? இல்லை சார், நான் என்ன பதில் சொல்கிறேன்? நேற்று ஒன்று சொன்னார், இன்றைக்கி ஒன்று சொல்கிறார், நாளைக்கு ஒன்று சொல்கிறார். ரிப்போர்ட்டர் வேலை ஒன்று எங்கே வாங்கி தரேன். நல்லா கேட்குறீங்க, இது மாதிரி தான் கேட்பாங்க அவங்க. சார் அது பின்னாடி திமுக இருக்கா, பின்னாடி பாஜக இருக்கிறதா சார்? அதனால கேட்கல சார். மாற்றி மாற்றி இன்னைக்கு மறுபடியும் திமுக கூட கூட்டணியிலே இருக்கா அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏங்க அவர் குழப்பத்தில் இருக்காருங்க. தண்ணியிலே விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு குற்ற உணர்வு இருக்குது. அந்த குற்ற உணர்வுக்கு மற்றவங்களை பலியாக்கிட்டே இருக்காரு. தாவேக்கா போய் ஆதரிச்சேன்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல,
போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்னங்க திரும்பி திரும்பி இதை பற்றி பேசினுக்கிறீங்க? இந்த ஆட்சி 108 எம்எல்ஏ அவங்களுக்கு ஆதரவு வேணும், இந்த ஆட்சியை விட்டுட்டா திமுக அதிமுக ஆதரவோட ஒரு ஆட்சி வரும், அது வேணான்னு அவங்க காங்கிரஸ் தெளிவாக சொல்லி எடுத்தாங்க. கம்யூனிஸ்டுகள் அதை சொல்கிறாங்க, நீங்களாம் அதை சொல்லித்தான் போனீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு திரும்ப 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 சந்தேகம்? என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒரு அடிமை மனோபாவம்? அவர் கோச்சிக்கூடாது, என்ன அவர் உங்களுக்கு பட்டம் எழுதணுமா? திருமாவளவன் மிக 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 நல்லவர், அவர் விரும்பவில்லை, நாங்கள் தான் அடித்து துரத்தி விட்டோம், கை செலவுக்கு பணம் கொடுத்தோம், வழி செலவுக்கு பணம் கொடுத்தோம், சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்தோம், அவர் போவே மாட்டேன்னு சொன்னார், நாங்கள் தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். அந்த வகையில் திருமாவளவன் எங்களுக்கு விசுவாசமாக தான் இருந்தார். அப்படியே எழுதி கொடுக்கணும். அப்படி எழுதி கொடுத்தாலும் இப்படி சொல்லாமல், அப்படி எழுதி கொடுத்தாலும் அது முழுமனதாக அண்ணன் ஸ்டாலின் எழுதி கொடுக்கவில்லை, அவர் யாரோ கட்டாயப்படுத்தான் எழுதி கொடுத்துருக்காருன்னு. அப்புறம் மறுநாள் அங்கே போயிட்டு தாவேக்காவை நாங்கள் இருப்பதை யாராலும் அசைக்க முடியாது, எந்த கொம்பனா பேசினவர் தானேங்க. திமுக பாஜக விட்டு அதிமுக வெளியே வரணும்லாம் பேசியிருந்தார். அப்புறம் போயிட்டு நாங்கள் பாஜக விட்டு அதிமுக வெளியே வந்துச்சு, நீங்கள் நான் அவங்க நல்லது தான் சொன்னேன்னொம்னா இவர் இப்படி தான் அந்த இது இலவச இது ஆலோசனை இந்த மாதிரிலாம். அதனால் கூடிய சீக்கிரம் அது காமெடியாக போயிடும். என்ன பிரச்சனைனா, நம்ம ரிப்போர்ட்டருடைய மன வலிமையை தான் நான் பாராட்டணும். அவன் மன வலிமை இல்லை, அவனுக்கு எதுவுமே தெரில. இன்றைக்கி தான் அன்னையோட மனமே இல்லை. இந்த ரெக்கார்டிங் அவனுடைய மைண்டில் அந்த சிப்பு எப்படி இருக்குதுன்னா, அன்னைக்கு இது அன்னையோட அழிஞ்சிரும், மறுநாள் இன்று புதிதாக பிறந்தவனு போகிறான். அப்போ நேற்று திரும்ப என்ன சொன்னாலும் அவனுக்கு ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. மைக்கை நீட்டுறான், பேசுறதை கேட்டு வந்து நேரம். அந்த தைரியத்தில் தான் அவரும் பேசினுக்கிறார். திமுக அதிமுக சேர்ந்து தடுத்தாராம். அப்புறம் எதுங்க நியூஸ் 18 போய் கார்த்திகை செல்வனோட உட்காந்துக்கிட்டு திமுக வந்து அதிமுகவை ஆதரித்து இது எடப்பாடி முதல்வராக போகிறார், நீங்களாம் வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு ஸ்டாலின் என்கிட்ட சொன்னார்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அடுத்த நாளே இல்லைன்னு தானே சொன்னார். அதை தான் சொல்கிறேன். அன்றைக்கி சொன்னீங்களா, அதை சொல்லுங்கள். அப்புறம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இதுதான் பிரச்சனை. சரி சார், ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, அதே கட்சியில் இருக்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா காட்டமாக பதில் சொல்கிறாரு. ஆர் ராசா அவர்கள் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தால் நல்லது, நாங்கள் தான் மையம் அப்படின்ட்டு வன்னியரசு அவர்கள் சொல்கிறார். அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொல்கிறாரு. அதுலேயே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம். கூட்டணியில் இல்லை, ஆனால் கூட்டணியில் அமைச்சர். நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் எங்கள் ஆள் வந்து தாவேகா கூட்டணியில் அமைச்சர். நான் இப்படி பேசுவேன், அவர் வந்து திமுக தலைவருக்கு எச்சரிக்கை விடுப்பார். முரண்பாடுகளின் மொத்த உருவமா அப்படின்னு தான் கேட்கணும். சரி சார், இப்போது அதிமுகவை பொறுத்தவரையும் அடுத்து மேலும் ஒரு 2 டிக்கெட் போகிற மாதிரி தகவல் வருது. இன்றைக்கி கூட கூட்டத்தில் டிக்கெட்டாகவே ஆகிட்டீங்களா? எம்எல்ஏக்கள்லாம் கிடையாது, டிக்கெட்டு. ரைட்டு, சொல்லுங்கள். 2 எம்எல்ஏக்கள் போகிறாங்க அப்படின்னு தகவல் வருது. இன்னைக்கு கூட வந்து கேசி வீரமணி அவர்கள் வந்து புறக்கணிச்சிருக்காரு, மேலும் இன்னொரு எம்எல்ஏ கூட புறக்கணிச்சிருக்காரு. அடுத்த வழி வயிற்றால போகுதுன்னு வீட்டில் இருந்தால் கூட புறக்கணிப்புன்றீங்க. சரி, சொல்ல முடியாது, நீங்கள் சொன்னதாக கூட உண்மையாக இருக்கலாம். நான் தான் நேற்றே சொன்னேன்ல, என்னால் தாங்க முடியல. புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை ஆரம்பித்தாரோ, புரட்சி தலைவரை எதற்காக இவர்கள் வெளியேற்றினார்களோ, அன்று 1972 புரட்சி தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த மாபெரும் இயக்கம், அதிமுக தொண்டர்களால் மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அதனுடைய பணியை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து செய்தார் அல்லவா? அவரை 28 நாட்கள் சிறையில் அடைத்து இந்த அளவுக்கு ஆக்கும் பிறகும் இந்த துரோகிகளின் கொட்டத்தை வீழ்த்த தீய சக்தி என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்த எங்கள் புரட்சித் தலைவன் அம்மாவின் வழியில் இந்த ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த இதில் வந்து எடப்பாடியார் அவர்கள் திமுகவோடு அந்த துரோகிகளுடன் கூட்டு சேருவதற்காக முயற்சி எடுத்த பொழுதே என் மனம் சுக்குநூறாக ஒடிந்து விட்டது. எல்லாரும் பொதுவாக பண்ணுறது தான். அப்படியா ஒடிஞ்சிடுச்சா? ஆமாம். அதன் பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த மன வருத்தத்தோடய போய் தாவேகால சேர்ந்துட்டேன். யோ, துரோகம் பண்ணார் எடப்பாடி, சுக்குநூறாக ஒழிஞ்சிச்சின்னா கட்சிக்குள்ளே இருந்து தானே என்னை போராடி இருக்கணும். இல்லைங்க, என்னால் தாங்க முடியல. அப்போது தாங்க முடியாமல் நான் அங்கே போயிட்டேன். சரி, அங்கே போய் நான் சொன்னேன் தாவேகா அதிமுக அழிஞ்சிடும்னு. யோ, ஒரு பெரிய வசனம் பேசுனீயா, புரட்சி தலைவர் தொடங்கி அது வரைக்கும் வந்து என்னென்னவோ பேசுனேன், மறுபடியும் இப்படி மாற்றி பேசுகிறேன். என்னங்க பண்ணுறது, அரசியல் தான் அப்படி தாங்க. இதை தானே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நாளைக்கு கேசி வீரமணி அதான் சொல்ல போகிறாரு. புரட்சி தலைவர் அம்மா, எப்பா நிறுத்துப்பா, தாவேகா போகிறா தானே, தாவேகா போகிறா தானே, சும்மா வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க திமுகவோட சேர்ந்து. என்ன சேர்ந்தாலும் அவங்க அந்த கட்சிக்குள்ளே தான் இருக்கிறாங்க, போராடுறாங்க, அதுக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நீ இல்லாத ஊருக்கெலாம் ஊட்டின்னு இருந்தால் மெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணும் அப்படின்னு இருந்தால் அமைச்சராக இருப்பேன், இருந்தால் இப்படி தான் இருப்பேன், ஆளுங்கட்சியாக இருக்கணும். மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்கலாமா சார்? எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம், அவர் கொடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கணக்கில் வச்சுருக்காரு. அதனால் போய்கிட்டே இருக்கு. ராணிப்பேட்டை எம்எல்ஏவும் அருளை புறக்கணிச்சிருக்காரு. ஆமாம், அவர் ஜெயிச்சதே பெரிய விஷயம்.
இந்த ரெட்டையில் இல்லைன்னா ஜெயிப்பாங்களா? இதான் கலங்கு. இப்போ அதை ராணிப்பேட்டில் வேறு ஒருத்தர் நிப்பாட்டி இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், தேவைகளை போய் இணைறீங்க. இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவர்கள் எல்லோரும் நாங்கள் எங்களுடைய இதை வந்து நாங்கள் இவங்க வந்து சேர்ந்தவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை. தாவேகையில் சேர்ந்துருக்காங்க, தாவேகா அவர்களை நிறுத்துகிறது, தாவேகா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம். இடதுசாரிகளோ மற்றவர்களோ நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் இதை ஆதரிக்கவில்லை, வேறு பொது வேட்பாளர் இருந்தால் அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அவங்க கதி என்ன ஆகும்? ராணிப்பேட்டையில் மீண்டும் ஒரு அதிமுக எம்எல்ஏ ஜெயிப்பார். விஜய் அவர்களே போய் பிரச்சாரம் பண்ணால் விஜய் அவர்களே போய் பிரச்சாரம் பண்ணி தானே அதிமுக எம்எல்ஏ ஜெயிச்சார். பண்ண அப்புறம் என்ன விஜய் அவர்களே போய் பண்ணானா? ஏங்க எம்ஜிஆரே தோக்கடித்த நாடுங்க இது. அதெல்லாம் கணக்கு இல்லை. எல்லாமே நீங்கள் அந்த இதை பக்கம் நின்னீங்கன்னா தான். சும்மா நேர்மை கருமைன்னு பேசிட்டுலாம் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. சிஸ்டத்தை மாற்றணுன்றல. ஆமாம் சார், அதுதான் சார் அடுத்த கேள்வியாக வச்சேன். எல்லாருமே சிஸ்டத்தை மாற்றணுன்றாங்க. என்ன விண்டோஸை வந்து அடுத்த 11க்கு அப்கிரேட் பண்ணணும் தாங்க. நீங்கள் பழைய மாடல் வாங்கி வச்சுக்கிட்டு புது சாஃப்ட்வேர் உள்ளே கொண்டு போய் ஏற்றுனீங்கன்னா ஏறுமா? இல்லை ஜிபி எவ்வளோ இருக்குதோ அந்த ஜிபிக்கு ஏற்ற மாதிரி தான் தாங்கும். அப்டேட்டுன்றது அதிகாரிகளை சொல்கிறீங்களா? அப்டேட்டுன்றது அந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் அதை நிறைவேற்றுவது. இப்போ எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கும், நான் அப்படி பண்ணணும்னு. ஆனால் அதை பண்ணுறதுக்கு என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒத்துழைக்கணும். அதில் சில பேர் ஒத்துழைக்கலான்னு நினைப்பான், இன்னும் சில பேர் பழைய விஷயத்துலேயே சோகம் கண்டிருப்பான். அவன் இவனை கெடுப்பான். ஏய் இன்றைக்கி இது சொல்கிறாரு செஞ்சே வச்சுக்கா, நாளைக்கு இன்னும் 2 சொல்லுவார். ஆரம்பத்திலே இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிட்டே வச்சுக்கா, அவர் வந்து அப்படியே போயிடுவார். நீ இது இடம் கொடுத்தா இதாகிடணுன்னா அதில் 2 பேர் மாறுவோம். அதுக்கு பிறகு எல்லாம் செஞ்சிட்டோம் சார் நீங்கள் சொன்னதான் சார் செஞ்சோன்னு அப்படியே ஊட்டிகிட்டு இருப்பாங்க. தலைமை அப்படியா நல்லா பண்ணுறாருப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு முன்னாடி இருந்தார். அது மாதிரி என்கிட்ட இருக்கிற ஒரு அவ்வளோ அருமையான எங்களுக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமையாளிகள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் சிஸ்டத்தை கெடுக்கிறது. அப்போ நான் இப்படி இருப்பேன், நான் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கீழே இருக்கவங்க இல்லை அப்படின்னா சிஸ்டத்தை கெடுத்து வச்சுருக்காங்க. அந்த கெடுத்து வச்ச சிஸ்டத்தை உடனே மாற்ற முடியாது. நான் மாற்றுறதுக்கான முயற்சியாவது எடுக்கணும்ல. இப்போ நான் சொல்கிறேன் சிஸ்டம்னா என்னன்னு சொல்கிறேன். டாஸ்மாகில் விக்னேஷ் சிறப்பாக செயல்படுகிறார். பார் வந்து 5 மாதத்துக்கு டெண்டர் தொகையிலேருந்து எதுவுமே வாங்காமல் தேர்தலுக்காக 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. நல்லா அனுபவிச்சாங்க பார் முதலாளிகள். இப்போ அவங்க வந்து இந்த இதை பாரை மூடுன்னு சொல்லிட்டார் இவர் மினிஸ்டர். ஆனால் அந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் யார் பக்கம்? முந்தைய அரசு பார் உரிமையாளர். பார் உரிமை அவன் முந்தைய அரசு பிந்தைய அரசுலாம் கணக்கு இல்லை, எவன் இதுவோ அதுதான். அப்போது இந்த பார் உரிமையாளர்கள் பாரை மூடினீங்கன்னா கடையும் சேர்த்து மூடுவேன் அப்படின்றாங்க. ஏன்னா அவர்கள் இடத்துல தான் கடைகள் பெரும்பாலும் வாடகை. அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க? சார் என்ன சார் இந்த மாதிரி சொல்கிறாங்கள, என்ன சார் செய்யுதுன்னு. அமைச்சருக்கு என்ன தெரியும், புதுசாக வந்திருக்காரு. அப்போ அதிகாரி சொல்கிறதா நம்புவாங்க. ஆனால் உண்மை என்ன? பார் எடுத்தவர்கிட்ட அரசு 5 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் கடை எடுத்திருக்கோம். எப்படி மூட முடியும்? இது அமைச்சருக்கு தெரிஞ்சால் அதிகாரி கிட்ட கூப்பிட்டு போய் சொல்லுப்போ 5 வருஷம் ஒப்பந்தம் எப்படி மூட முடியும்னு. ஆனால் அதிகாரி அதை மறைக்கிறான். அமைச்சர்கிட்ட என்ன சொல்கிறான்? சார் தொல்லை சார், பார்லாம் மூட சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். எப்படி? இதுதான் சிஸ்டம். இன்னும் சில இது வந்து சார் இது இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணுன்னு பார் உரிமையாளரோடு சேர்ந்துட்டு அமைச்சரை நெருக்கிறாங்க. அமைச்சர்னா வயசு கம்மி, அனுபவம் எவ்வளோதான் அவர் வந்து அப்படியே 100% இருக்க முடியும். சரி சிஸ்டத்தை மாற்றுங்கன்றன. குறைந்தபட்சம் அதிகாரியை மாற்றினீங்களா? அதே அதிகாரிகள், அதே விசாகன், அதே ராமச்சந்திரன் இவர்களே இருந்தால் உங்களுக்கு மதுவிலக்கு துறையில் நீங்கள் என்ன சிஸ்டத்தை மாற்ற முடியும்? கூடுதலாக அவர்கள் இழுப்புக்கு இந்த அரசாங்கத்தை இழுத்துட்டு போவாங்க. அப்போ சாட்டையை கையில் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்காமல் சும்மா பேருக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த விக்னேஷன் எவ்வளோ நாள் இழுக்க முடியும்? ஒரு கட்டத்தில் அதிகாரி சொல்கிறது கரெக்டுன்னு போயிடுவார். இல்லாட்டி இந்த அதிகாரிகள் போய் சீஃப் செக்ரட்டரிகிட்ட கொடுத்து சொல்லி முதலமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அமைச்சர் ரொம்ப இது பண்ணுறாரு அப்படி இப்படின்னு. அப்போ அமைச்சரை அடக்கினா ஒரு கட்டத்தில் அமைச்சர் கம்முன்னு போயிடுவார். தெரியுதா சிஸ்டம் எப்படின்னு? இன்னும் சொல்லவா? சொல்லுங்கள். புளிய அறையில் இங்கேருந்து கனிம வளங்கள் கடத்துதுன்னு எவ்வளோ பெரிய பிரச்சாரம் எல்லாம் இன்னும்
கவலையே படாமல் கடத்திக்கிட்டே இருந்தாங்க. என்ன காரணம்? போலி பர்மிட்டு. ஒரு நாளைக்கு இத்தனை டன்னு போனால் அவ்வளோ, அதுக்கு மேலே ஆயிரக்கணக்கான டன் போகுதுன்னா எல்லாம் பர்மிட்டு சும்மா வாங்கிட்டு துட்டை வாங்கிட்டு போட்டு போகிறோம். இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு ரெய்டு நடத்தி லட்சக்கணக்கில் படம் பிடிச்சிங்களே, அந்த அதிகாரியை மட்டும் அங்கே இருக்கிற மட்டும் சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? யாராருக்கெல்லாம் போகுது, என்ன ஏது, சிஸ்டத்தை மாற்றினீங்களா? இல்லை. இப்போ மறுபடியும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் லாரிங்க போய்கிட்டு இருக்குது. அப்போ எங்கே யார் மாற்றினா என்ன பண்ணலாம்? அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறை, மற்றவர்கள், இந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதெல்லாம் ஏதாவது மாறிச்சா? மறுபடியும் பழைய கதை தொடருது இல்லை? ஆமாம். அப்புறம் எப்படி சிஸ்டத்தை மாற்றுவீங்க? மற்ற துறையெல்லாம் சார், எல்லா துறையும் தான் சொல்கிறேன். ஒரு துறை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். சொல்லுங்க. பால்வளத்துறையா? அது செயல்பட்டால் தானே குறை சொல்கிறதுக்கு. அப்படியே இருந்தால் என்ன பண்ண முடியும்? சிஸ்டம் இந்த என்ன சொல்லுவாங்க, சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் உயிர் வரல அப்படின்னு வாங்கலாம் அந்த படத்தில். என் வசூல் அது மாதிரி சப்ஜெக்ட் அப்படியே இருக்குது. அதனால் அந்த ஏன்னா மது விலக்கும் பால் இன்டர்லிங்க்டு தான் as per நம்ம நீங்கள் சொல்கிறபடி. சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வரலைங்க. அதனால் அதை பற்றி வேணாம். இப்போ அந்த ஓட்டேரியில் ஒரு குடியிருப்பு கட்டி பெரிய புகார்லாம் வந்ததில்ல? ஆமாம். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 15 மூட்டை எம்சாண்டு கலந்தாங்க. 5 தான் கலக்கணும், 15 கலந்து. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா ஆய்வி நாங்கள் விட மாட்டோம், கழட்டிடுவோம், மாட்டிடுவோம், தாமான் பரசன் இந்த இவர் விசாகர் பாபன் ஐஐடிக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், அந்த இது வந்துடும். ஒன்றுமே நடக்கலை. லஞ்ச ஒழிப்புத்துறை எதுவுமே நடக்கலை. அந்த இதுக்கு கூடுதலாக 90 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். அந்த துறை அமைச்சர் ஓபிஎஸ் திமுகலே சேர்ந்துட்டார். அப்போது எல்லோரும் வாஷிங் மிஷினில் போட்டு வெளியே எடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது, நல்லா சுத்தமாக வெள்ளையாகிறீங்கன்னு, கொஞ்சம் நீளத்தை சேர்த்து போட்டுக்குப்போம் அப்படி. இப்போ இந்த கவர்மெண்ட்டு தூய சக்தி வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கணுமா வேணாவா? எடுக்கணும். இது வரைக்கும் கரடியாக கத்தினுக்குது அந்த அறப்போர் இயக்கம். எதாவது பண்ணாங்களா? இல்லை, இது வரையும் பண்ணல. யார் தடுக்கிறா? இவர் தப்பு பண்ணிட்டாரு. இப்போ நான் நிறுவனம் நடத்துகிறேன், எனக்கு கீழே ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டு, நான் 5 பேருக்கு பவர் கொடுக்குறேன், அது என்னான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அவரும் பார்த்துட்டு, சார் இவர் செந்தில் சரியில்லை சார், அவரை வச்சுருந்தா சுத்தமாக இது, அவரை ஒன்று வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க, இல்லை அமுச்சு விட்ருங்க, அவரால் இந்த இதுவே மொத்தமாக நாசமாகிருக்குது அப்படின்றப்போ நான் அந்த இதை பண்ணணும், நான் விடமாட்டேன், யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்ட்டு செந்தில் அப்படியே வச்சுருந்தா அவர் தைரியம் இன்னும் தைரியமாக தான் செயல்படுவார். தான் பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து எல்லாமே என்ன ஆகுது? நேற்று சொன்னோம்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா வாங்குறதுக்கு கேமரா வச்சு கேட்டால் எங்ககிட்ட சொல்லலை கவர்மெண்ட்டு, ஒவ்வொரு கடையுமா வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த சிஸ்டத்தை மாற்றாத வரைக்கும் தொடர்ந்துக்கிட்ட தான் இருக்கும். சிங்கப்பெண் நேற்று கூட பேசணும். சிங்கப்பெண்ணை நீங்கள் இங்கேருந்து எடுக்காதீங்க ஆள். நீங்கள் பெண்கள் குழந்தைகள் எதிரான வழக்குகளில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை வாங்கி தரணும்னா அதுக்கு பேப்பர் ஒர்க்லேருந்து சாட்சிகளை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி தர வரைக்கும் பெரிய ப்ராசஸ். அதற்கு பெண்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையம், பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு, அதிலெல்லாம் மேன் பவர் இருக்கணும். அங்கே ஏற்கனவே குறைவாக இருக்குது. நீங்கள் இப்போ அதுலேருந்து எடுத்து சிங்கப்பெண்ணில் போட்டிங்கன்னா அப்போ இந்த ஒர்க்கு உக்காந்துக்கும். சிங்கப்பெண்ணுக்கு நீங்கள் டிஎஸ்பி மற்றதுலேருந்து ஆம்டே போலீஸ் அதுலேருந்து எடுத்து போடணும். இல்லாட்டி புதுசாக இறக்குறேன்னா உடனே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த வேலையை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் சிங்கப்பெண்ணே ஆரம்பிச்சிருக்கணும். எதுவுமே இப்போ நடக்கலை. அப்போ இந்த இடங்களில் சிஸ்டம் எங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அடிப்படுது பாருங்கள். புரியுதா? இன்னும் இந்த மாதிரி பல துறைகளை நம்ம சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்னொரு இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கீர்த்தனா, அதுக்கு கடும் எதிர்ப்பு எல்லா சைட்லேருந்தும் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க போய் அங்கே அந்த குழந்தைய போய் குற்றவாளி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே சிக்கல் எங்கே இருக்குது? பள்ளி கல்வித்துறையில் சிலபஸ், பள்ளி கல்வித்துறை தனியார் ஆங்கில பள்ளியில் இணையாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இருக்கா? மாற்றணும். இல்லை, அதை கீர்த்தனா செக் பண்ணாங்களா? முதல்ல ஆசிரியர்கள் நியமனமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. இன்னைக்கு அதை நான் அப்புறம் பேசுகிறேன். இந்த சிஸ்டத்தை சொல்ல வரேன். அப்போ இந்த சிஸ்டம் அவ்வளோ மோசமாக இருக்குது. இவங்க சிஸ்டத்தில் எங்கே போய் செக் பண்ணியிருக்கணும்? தொகுதி எம்எல்ஏன்ற முறையில் அவங்க தொகுதியில் இருக்க ஒரு பள்ளியில் செக் பண்ணணுன்னா கழிப்பறைகள் எப்படி இருக்குது, சுற்றுப்புறங்கள் சுத்தமாக இருக்குதா, கிரவுண்டு நல்லா இருக்குதா, கிளாஸ் ரூம் நல்லா இருக்கா, ஆசிரியர்கள் அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கா, வர்றாங்களா, மாணவர்கள் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கா. இதுதான் அவர்கள் ஒரு அமைச்சராக அவர் தொகுதியில் அந்த பள்ளி கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நான் உதாரணம் சொல்லிகிட்டே போவேன், நாளைக்கு கூட நான் சொல்லுவேன். அப்போ இந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றாமல்
நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது, எதுவும் மாறாது. எதுவும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ விஜய் தான் நல்லவராக இருக்கலாம், தன் துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த துறை கீழே இருக்கிற மொத்த செட்டப்பே மாற்றணும். சிஸ்டத்தை மாற்றினா என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப சொல்கிறோம், லோக் ஆயுக்தான்ற அந்த அந்த அமைப்பை பாம்பை வலுப்படுத்தணும். அதை இண்டிபெண்டன்ட் பாடி. வாயை தைக்காமல் அதை அவுத்து விடணும். வாயை தைச்சிட்டு நம்மள்ட்ட லோக் ஆயுக்தா இருக்குது, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? வாய் தைக்கப்பட்ட பாம்பு, ஷூட்டிங்லலாம் பாம்பு பயன்படுத்துவாங்களா? வாய் தைச்சிடுவாங்க. முன்ன இப்போலாம் செருப்பால் அடிப்பாங்க. நீங்கள் வந்து வேணால் கிராஃபிக்ஸில் வச்சுக்கன்றுவாங்க. அப்போது அந்த காலத்துலலாம் ரொம்ப கொடுமை நடக்கும். சிங்கத்தையே வாயை தைச்சிட்டு தான் சண்டை போடுற மாதிரிலாம் சீன் எடுப்பாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை! குதிரையை கயிறை கட்டி முட்டிக்கால் தவிர கீழே விடும். இந்த மாதிரி கொடுமைகள்லாம் பாட்டு சீனுக்கே அதை பண்ணுவானுங்க. இந்த தளபதி படத்தில் விழும் பாருங்க குதிரை. இந்த மாதிரி பைத்தியகார்த்தம்லாம் அந்த கால டைரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மிருகவதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி வாயை தைச்ச ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ லோக் ஆயுக்தா பாம்புன்றது வாயை தைக்காத பாம்பாக விடுங்க, அதற்கு உரிய அதிகாரத்தை கொண்டு வாங்க. அதுதான் சிஸ்டத்தை சரி பண்ணும். நீங்கள் தண்ணி கெட்டு போயிருக்குது, தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த மருந்து ஏதோ போட்டிங்கன்னா தண்ணி சுத்தம் ஆகும். அதை விட்டு வாளியில் மொண்டு இது பண்ணியிருந்தீங்கன்னா தண்ணி கெட்டு போச்சு, தண்ணியை நான் சுத்தம் பண்ணுவேன்னா பண்ணவே முடியாது. அதுக்கு இந்த ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாம் போட்டால் தான். அப்போ அதுதான் என்ன, இது லஞ்ச ஒழிப்புத்துறையை ஸ்பீடப் பண்ணுறது, லோக் ஆயுக்தாவுக்கு மெயினாக பவர் கொடுக்குறது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இந்த துறைகள் ஒவ்வொரு துறையும் செழிப்படையும். இன்னொரு சிஸ்டம் சொல்லவா? பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுக்கறதுக்கு இதுக்கு முன்னே அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது? நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு போய் ராஜஸ்தானில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஜரிகை கிரின்னு அது சட்டத்தெல்லாம் திருத்தினாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நூல் தரம் இதெல்லாம். எதுக்கு இலவச வேட்டி சேலை கொண்டு வந்தாங்க? நெசவாளர்களுக்கு வருடம் முழுதும் வேலை இருக்காது, அப்போ அவர்கள் பிழைக்கணும். அப்போ அரசுடைய திட்டங்களுக்கான ஆர்டரை அவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்கள்ட்ட நேரடியாக கொடுத்தா வேலை ஆகுமா? ஆகாது. அப்போது கூட்டுறவு சங்கங்களில் அந்த ஆர்டரை கொடுப்பாங்க, நூல் மற்ற இதெல்லாம் அவர்கள் நெசவாளர்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இந்த செட்டப்னால கூட்டுறவு சங்கங்களுக்கும் லாபம் கிடைக்கும், விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கும் லாபம் கிடைக்கும், அரசுக்கும் குறைந்த விலையில் தரமான அந்த இது கிடைக்கும். அப்போ இதில் நூலில் அடிக்கிறது, நெசவாளர்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் அங்கே எடுக்கிறது, இல்லாட்டி அந்த இந்த மில் இருக்குல்ல மின் இது அதில் கொடுத்து பண்ணுறது, இல்லாட்டி மொத்தமாக எவனா செஞ்சு வச்சுக்கிட்ட ஆர்டர் கொடுத்து தனியார்கிட்ட வாங்குறது. அப்போ அந்த கவர்மெண்ட்டுடைய நோக்கமே சதைஞ்சு போகுது. இலவச வேட்டி சேலையுடைய அடிப்படை நோக்கம் இலவச வேட்டி சேலை போகிறதில்ல, அந்த வேட்டி சேலைக்கான செய்கூலி மற்ற அந்த இதெல்லாம் மூலியமாக நெசவாளர்களுக்கு வருஷத்தில் ஒரு 6 மாதம் வருமானம் கிடைக்கணுன்றது இதுதான் சுழற்சி பொருளாதாரம். இது நடக்காமல் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாங்க, இல்லை லேட் பண்ணாங்க எல்லாம். இப்போவும் வந்துக்கிட்டு இதே அதிகாரிகள் அந்த துறை அமைச்சரை சின்ன பசங்க தானே, இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் நெருக்கிறதாக தகவல். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களை தலையிட்டு அவர் சொல்லியிருக்காரு, நல்ல ஒரு எல்லோரும் கேட்டு வாங்குற மாதிரி இலவச வேட்டி சேலை கொடுப்பேன்னு. அதெல்லாம் கொடுப்பீங்க, நெசவாளர்கள்ட்ட நெய்யறதுக்கு கொடுப்பீங்களா, அந்த முறையை சரி பண்ணுவீங்களா, அதை வந்து பழைய சிஸ்டத்துக்கு கொண்டு வருவீங்களான்றதை பார்க்க தானே போகிறோம். அப்போ இந்த மாதிரி சிஸ்டங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுவும் பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை தான். இதில் இவர் பேர் அவர் பேருன்னா யார் பேர் நம்ம சொல்லணும்னு அவசியம் வந்தால் சொல்லி தான் ஆகணும். இது ஒரு இடித்துரைப்பு தான். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் நாங்கள் வந்து இது இல்லை, நீங்கள் வந்து எங்களுக்கு இப்படி ஆதரவாக பேசணும் அப்படி பேசணும்னா பேச முடியாது. மக்களுக்காக மட்டும்தான் பேச முடியும். புளியரை இன்னை வரைக்கும் ஏன் உங்களால் சரி பண்ண முடியல? அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா அது? அந்த துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு? காவல்துறை கையில் வச்சுருக்க முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? தகவல் வந்துகிட்டே இருக்குது, பத்திரிகையாளர்கள் போட்டுகிட்டு இருக்காங்க, நல்ல பத்திரிகையாளர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சுட்டி காமிக்கப்படுதலா இல்லையா? ஆமாம். திருவொற்றியூரில் ஒரு அம்மா ஏதோ கடனை உடனே வாங்கி ஒரு சின்ன 10க்கு 10 ஒரு வீடு கட்டுது. அங்கே போய் மாமூல் கேட்டு ஒரே தொல்லை. ஐயா விஜய் ஐயா எங்களை வாழ விடுங்களே ஐயான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதில் கூடுதலாக அந்த கட்சி அங்கே துட்டு கேட்குறாரு, அந்த கட்சிக்காரர் அவர் செய்யறதுன்னா செய்யணும் தெரியுமா? பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே அந்த அவங்க பயனாளிகள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அதுதான் நீங்கள் கட்சியால் செய்ய வேண்டியது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாமூல் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இதை தான் 2006-11 பண்ண ஆரம்பித்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. வீட்டில் லைட்டாக உள்ள ஒரு பாத்ரூம் இடித்து கட்டுறோம், கொஞ்சம் மண்ணை கொண்டு வெளியே தானே கொட்டுவோம்.
உடனே அவன் கவுன்சிலருக்கு சுற்றிக்கிட்டு இருப்பான் கையால். அவன் போய் சொல்லிடுவான், கவுன்சிலர் நேராக வருவான், இது என்ன செய்கிறீங்க? இல்லைங்க வீட்டில் பாத்ரூம் சின்னதாகுது, கொஞ்சம் இடித்து கட்டுறோம், அம்மாவால் இது மூட்டு பிரச்சனை, கொஞ்சம் இந்த லேட்டஸ்ட்டு இது வைக்கணும். எங்கள்கிட்ட கேட்காம எப்படி வைப்பேன்? நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறது உங்கள்கிட்ட எதுன்னு கேட்கணும். அப்படியா? உனக்கு சாக்கடை கனெக்ஷன் எப்படி வருதுப்பா? காசு கொடு. இந்த மாதிரி கொடுத்து தான் ஜனங்களுக்கு வெறுப்பாச்சு. இதை நீங்கள் உதயநிதி சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் இருப்போன்றதை பார்க்க மறந்துட்டோன்னு. ஒவ்வொரு வீட்லையும் இந்த அயோத்தியத்தை பண்ணனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் உங்களுக்கு எதிராக இது போகிறதுலாம் நடந்தது. 2006-11 இது ரெகுலராக கவுன்சிலர்கள் கடுமையாக பண்ணாங்க. அது பெரிய இதாக மாறிச்சு. கலைஞரை கூப்பிட்டு கடைசியில் கேட்டார், இன்னும் என்ன தான் பண்ணி வச்சுருக்கீங்க சொல்லுங்க, நில அபகரிப்பு இந்த மாதிரி. அதனால் இவர்களும் இப்போ வந்தவொன்னே ஆரம்பித்தாங்கன்னா உடனே நடவடிக்கைகள் வந்தது. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் மேலே உடனே நடவடிக்கை வந்து பெருசாக பண்ணணும். அவர் சிஎம்மும் ஓப்பனாக சொல்லணும், இல்லை பொதுச் செயலாளர் சொல்லணும். சில இடங்களில் சொல்கிறாரு, இந்த காசு வாங்குதுன்னா கொடுக்காதீங்க, பிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த சமூகத்தில் அது இருக்க தான் செய்யும். அவங்களெல்லாம் களை எடுத்துகிட்டே இருந்தால் தான் அந்த கட்சியை கரெக்டாக கொண்டு போக முடியும். இதுவே இப்படின்னா வெளியிலேருந்து லாப நோக்கத்தோடு வந்தவன்னா எப்படி இருப்பான்? சுத்தமாக சீரழிச்சிடும். சரி சார், இப்போ யங்ஸ்டர்ஸ்ன்ட்டு தாவேக்காவை சொல்லும்போது அவங்களால இப்போ புதுசாக வந்திருக்காங்க, அவங்களோட முடியக்கூடிய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளும் நல்ல விஷயத்த வந்து பாராட்டிகிட்டு இருக்கோம். இதை தாண்டி அவங்க வந்து இன்னும் மென்மேலும் பண்படுத்திக்கிறதுக்கு இப்போ இருக்க ஷார்ட் டியூரேஷனில் என்னென்னலாம் பண்ணணும், தலைவர்கிட்டேருந்து சிஎம் அவர்கள்ட்டேருந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உத்தரவுகள்லாம் அவங்களுக்கு வந்து பிறப்பிக்கணும்? முதல்ல நான் அந்த பில்டிங் சொன்னேன்ல, ஓட்டேரி, அந்த பில்டிங்கில் சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார்ல, அவர் இன்றைக்கும் பவராக இருக்கார். அப்போ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? போன ஆட்சியில் ஊழல் அதிகாரிகளாக சுட்டி காட்டப்பட்டவர்கள் மேலே இந்த ஆட்சி நடவடிக்கை எடுக்கணுமா வேணாவா? அதை விடுத்துட்டு அவங்களுக்கு அதே நல்ல பதவியில் உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் என்ன தூய் ஆட்சி கொடுக்க முடியும்? புரியுதா? புரியுது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் முதல்ல நீங்கள் சுத்தப்படுத்துறது உங்கள் சைட்லேருந்து மேலே ஆரம்பிக்கணும்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே முறையாக வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள்ட்ட இது பண்ணணும். ராம்சார் பில்டிங்கு அந்த இது இப்போ பார்த்தா அதிகாரிகள் தலையீட்டின் பேரில் அது அப்படியே நிறுத்தி வைக்கப்படுறதா ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இல்லை நாங்கள் பண்ண மாட்டோன்றது மட்டும் அல்லாமல் அந்த ராம்சாருக்கு யார் அனுமதி கொடுத்தது, அதுக்கு ஒரு விசாரணை போட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் பண்ணால் தான் நடக்கும். அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அவங்க மேலே எதிர்ப்பு வரும், அதிகாரிகள் இது பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி தான் பண்ண மக்கள் ஆதரவில் தாங்க நீங்கள் வந்திருக்கீங்க. இது ஒன்று. அமைச்சர்களுக்கு முதல்வர் ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போடணும். என்ன சொல்லணும், அவன் அதிகாரி எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், எவ்வளோ அந்தஸ்தில் உயர்ந்த அதிகாரி கூட இருக்கட்டும், மக்கள் நல்லா பாதிக்கிற மாதிரி என்ன பண்ணாலும் ஒத்துக்காதீங்க. அதை நீங்கள் எனக்கு கவனத்துக்கு கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். இது ஒன்று பண்ணணும். அமைச்சர்கள் ஜூனியர்ஸாக இருக்கிறதுனால பல விஷயங்களில் உங்களை நாடி பலர் வருவாங்க. இந்த மாதிரி விஷயம் இப்படி கெட்டிருக்குது, இந்த அதிகாரி இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த துறையை நீங்கள் இன்னும் பண்ணலாம், இதில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு அவர்களுடைய ஆலோசனை எடுத்துக்கணும். ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. எனக்கு கார்பரேஷன் போயிட்டு பார்க்கும்போது ஒருத்தர் கிடைச்சார், மணின்னு ஒருத்தர். மனுஷன் பூந்து விளையாடுவார். எனக்கு அப்போ தான் தெரியுது இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு. நம்ம எதை கெத்தா கார்பரேஷன் ரிப்போர்ட்டர் ஆகுதுன்னு, கார்பரேஷன் கூட அவ்வளோ இருக்குன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கூட்டு போய் சொல்லுவார், சார் இதில் பாருங்கள், இதில் இவ்வளோ ஊழல் நடக்குது, இதில் பாருங்கள் சார், அதில் பாருங்கள் சார். அப்போ தான் தெரியும், ஓ இதெல்லாம் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளே இருக்கான்னு. அப்போ பல இது கட்டுரைகள் அதில் பற்றி சம்மந்தமாக எழுதியிருக்கேன். அப்போது நீங்கள் ஒரு துறை அமைச்சர்னால் அதுக்கு சம்மந்தப்பட்ட மக்கள் நலன் விரும்பிகள் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். அவனை கூப்பிட்டு என்ன பண்ணணும் அதையே முழுசாக வாங்கினா அவன் பார்வையிலேருந்து வர மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு சிந்திக்கணும். அதில் நிதி, அரசுக்கு இருக்க சிக்கல், நடைமுறை சிக்கல் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அது மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த முடிவாக இருக்கணும். இப்படிலாம் போனால் தான் முடியும். குறைந்தபட்சம் அழுக்குகளை இந்த வீடு முதல்ல இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வரோம், செதறி கிடக்குது பொருள்லாம் முதல்ல என்ன செய்வோம், எடுத்து சுத்தம் பண்ணுவோம், அடிக்க வைப்போம். சுத்தம் பண்ணி தானே அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். நீங்கள் இதிலே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன, போன தடிக்கு விழுந்து கேமரா மேலே விழுந்து கேமரா கீழே விழுந்து நடக்குமா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அப்போ முதல்ல ஃபீல்டு கிளியர்னுவாங்க. ஃபீல்டு கிளியர் பண்ணுறது தான் முதல் வேலை ஷூட்டிங்லலாம். அப்போ ஃபீல்டு கிளியர் பண்ணணும். ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒழிச்சு வச்சு, இப்போ சில பொருளாக நமக்கு அங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைப்போம். சொந்தக்காரங்க வராங்கன்னா தூக்கி பரனில் போடியாது, எதுக்கே கீழே, இதையே இது கீழே வச்சுருக்க, தூக்கி போட்டு தேவைப்பட்டப்போ எடுத்துக்கலாம், இடத்த சுத்தமாக வை. அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது மாதிரி தமிழ்நாட்டை சுத்தப்படுத்தணும்.
இந்த ஊழல்வாதிகள் இதெல்லாம். அதில் கேட்டகரி ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்னோன்னா பிரிச்சுக்கங்க. முதல்ல அடிச்சு தோற்ற வேண்டியது அதெல்லாம் தோற்றிடணும். எல்லாரும் தானுங்க. அதில் 10 ரூபா திருடுனா 100 ரூபா திருடுன்னு இருப்பான். 100 ரூபா திருடணுன்னா அடிச்சு தோற்றுங்க. 10 ரூபா திருடணும் பயம் வந்து திருந்துவான். இதெல்லாம் பண்ண மாட்டானா? அப்போ இந்த மாதிரி ஒரு மல்டி லெவலில் தான் நீங்கள் கவர்மெண்ட்டெல்லாம் கொண்டு போக முடியும். ரொம்ப சிம்பிள். காமராஜர்னா ஐஏஎஸ்ஸாக படித்தார்? இல்லை. ஏன் அவர் இன்றைக்கும் சிறந்த முதல்வர்னு போற்றப்படுகிறார்? பாண்டேவை உட்காந்து கேட்குறாங்க. அவர் ஒரு வலதுசாரி பத்திரிகையாளர். வரிசைப்படுத்துங்கன்றார். நான் பார்த்தேன். அவர் அண்ணாவை 2வது இடத்துல வைக்கிறார், எம்ஜிஆரை 2வது இடத்துல வைக்கிறார். எம்ஜிஆர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். கலைஞரெல்லாம் 7வது இடத்துல 6வது இடத்துல வைக்கிறார். அண்ணாவை 7வது இடத்துக்குள்ளே வைக்கிறார். இப்படி வைக்கிற ஒரு முதல் இடத்த காலியாக வச்சுட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னே காமராஜர்ன்றார். காங்கிரஸ்காரங்க அவர், இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அவருன்னு அவ்வளோ சிறந்த இதுவா? அவர் காலத்தில் அவர் வழங்கின அப்புறம் தான் ஒரு பக்தவச்சலன்னு வந்தாங்க, இந்த அரிசி பஞ்சம் இதெல்லாம் வந்தது. ஏன் காமராஜரை? ஃபஸ்ட்டு அவர் கை கரைப்படியாத கை, யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டார். இந்த அம்மா, அவங்க அம்மா சிவகாமி அம்மா, டேய் நீ அனுப்புகிற 100 ரூபா பத்தலடா, ஒரு 50 ரூபா சேர்த்து அனுப்பு. எதுக்குன்னு? இல்லைடா அவனை பார்க்கறதுக்கு வர்றான், டீ தண்ணி வாங்கி தரணும். எதுக்கு டீ தண்ணி? வர்றவனு எதுக்கு டீ தண்ணி? அவன் குடிச்சிட்டு வரமாட்டானா? அதே மாதிரி அவர் அலுவலகத்தில் ஒருத்தருக்கு டீ எக்ஸ்ட்ரானா ஒரு நாள் டீயை நான் கட் பண்ணிக்கணும்னு வரோம். உனக்கு நீங்கள் கொடுத்தனா நான் எனக்கு கட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு உறுதியாக இருந்த தலைவர்னால தான் இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு பேசுகிறோம். இது 1ஆ 2ஆ அடிப்பம்பு வீட்டுக்கிட்ட போட்டதுக்கு கூப்பிட்டு யாரை கேட்டு போட்டேன்? அம்மா போயிட்டு வரத்துக்கு தெருமணில் தான் போடணும். எப்படி போடுவேன்? காமராஜர் வந்து அவங்க அம்மாக்காக சலுகை பண்ணான்னு சொல்லுறாங்க. டேய் பாவீங்களா, இன்றைக்கி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அடிப்பம்புக்கு போய் இந்த மாதிரி 10 அடி நடக்கட்டும், கிளவி நான் போவாதா அப்படின்னு கேட்ட மனிதர். நேரு கூட வரும்போது உங்கள் அம்மாவை பார்க்கணுன்றாராம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின பிறகு இவர் சொல்லவே இல்லையா, எதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அம்மா இறந்தப்போ கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாராம். எல்லாம் வந்து அது எதில் அழுவுறீங்க, வயசாகிடுச்சு, இறந்து போயிட்டாங்க, புதைச்சிட்டேன், நானே அடுத்த வேலையை பார்க்க போகிறேன், நீங்கள் என்னடா என்கிட்ட வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. சைரன் போட்டு வண்டி போகும்போது அந்த வண்டியை நிப்பாட்டிங்களான்னு கூப்பிட்டாங்க. அண்ணா எதுக்கு? இல்லையா ஒரு பாதுகாப்புக்கு. நான் செத்தா போயிட்டேன், சங்கு ஊதிட்டு போகிறேன், தூக்க எல்லாத்தையும் அப்படின்னா. இன்னொரு நாள் ட்ராவல்ஸ் பங்களாவில் தங்குறாரு. உள்ளே புழுக்கமாக இருக்குன்னு வெளியில் வந்து ஒரு இதில் படுக்கிறாராம். செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கியோட நிற்கிறாங்க பின்னாடி. பாதுகாப்புல என்ன பண்ணுற அப்படின்னா, இல்லைங்கய்யா பாதுகாப்பு. ஏன் தலைமாட்டில் துப்பாக்கியோட நின்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வரும், போ அப்படின்னா. அந்த மாதிரி எளிமையின் இலக்கணம், அதை தாண்டி ஒன்று இருக்குது. அதுதான் முக்கியம். மக்களுக்கு செய்யணுன்ற மனிதாபிமானம். அதுதான் இவரை முதலிடத்திலும் எம்ஜிஆரை 2ஆம் இடத்திலும் வைக்க சொல்லுச்சு. அப்போது அந்த காமராஜர் தொட்டார், எம்ஜிஆர் தொடர்ந்தார். அப்போ இந்த எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு பணம், அந்த அதிகாரிகள், நீங்கள் கேட்டிங்கள்ல அமைச்சர்கள் என்ன பண்ணணும்னு, அது காமராஜர் தான் உதாரணம். சத்துணவு போடணும், ஐயா அதுக்கு இடம் இல்லை ஐயா, காசு இல்லை, அதெல்லாம் முடியாது. உன்ட்ட நான் கேட்டேனா? காசு இருக்குது இல்லை, இதை பற்றி ஐடியா கொடுன்னு கேட்டேனா? ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன், போ. காசு இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன், பிச்சை எடுத்தால் நான் கொண்டு வரேன், போ. நடந்துச்சா இல்லையா? இந்த துணிவு இருக்கணும். காமராஜரை பின்பற்றுங்கள், காமராஜரை கொண்டு போங்க. அவங்க 50 தலைவரில் இருக்காரா, அப்போ அதை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. அது ரொம்ப முக்கியம். எம்ஜிஆரை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது, காமராஜரும் முக்கியம். சரி சார், அரசு பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செஞ்ச விவகாரம் வந்து ரொம்ப எல்லாருமே வலுக்கும் எதிர்ப்பு, எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு கொஞ்சம் விரிவாகவே பேசணுங்க. கீர்த்தனா அவங்களும் அவங்கள வந்து மாட்டினாங்கடான்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. அவங்க வந்து கீர்த்தனா அவர்கள் வந்தது வாழ்க்கையில், எல்லாருமே வாழ்க்கையில் போராடி தான் வந்திருப்பாங்க. கீர்த்தனாவும் அந்த மாதிரி போராடி வந்திருக்காங்க. அவங்க இந்த நிலைமை வரும்னு அவங்க கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டாங்க. முதலமைச்சருடைய நேரடி தேர்வுன்றாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் முதல்வரையே அவர்கள் கவர்ந்துருக்காங்க. அதில் அவங்களுடைய நாலேஜ் இருந்திருக்கும். அவங்க ஒரு ஐபேக்கில் ஒர்க் பண்ணாங்க, அதுன்னு வந்துட்டாங்க, அமைச்சராக வந்துட்டாங்க. அதிலெல்லாம் யாருக்கும் குறை சொல்ல முடியாது. தொழில்துறை அமைச்சராக அவர்கள் போக போக சிறப்பாக செயல்படுவார்கள். நமக்கு அது மாற்று கருத்தில் இல்லாட்டி விமர்சிக்க போகிறோம், இது பார்ட்டு. கீர்த்தனா அவர்கள் அவர் தொகுதியில் இருக்கிற பள்ளியில் போய் ஆய்வு பண்ணுறாங்க.
அங்கே தான் பிரச்சனை. கீர்த்தனா அவர்களுடைய ஏன் வந்தாங்க, அவர்களுக்கு இவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா, அதுக்குள்ளெல்லாம் நான் பார்க்க விரும்பல. அதெல்லாம் இந்த மாதிரி சில்லுண்டிகள் பேசுகிறது. இன்றைக்கி ஏதோ பெரிய அக்கறை மாதிரி அன்பில் மகேஷும் உதயநிதியும் இன்னும் மாணவர்கள் மேலே அக்கறை. அப்படி அக்கறை இருந்திருந்தால் கழிப்பறை இல்லாத பள்ளிகள் ஆயிரக்கணக்கில் இருந்தது, என்ன பண்ணீங்க? நீங்கள் தானே பள்ளி கல்வித்துறை. அந்த மாத விலக்கு வந்தால் கிடைக்கிற அந்த பேடு, இலவச அந்த பேடு கொடுக்குற நாப்கின், அந்த மிஷின் 1வது ஸ்கூலில் வச்சிங்களா? இவர் சொல்கிறாரு குழந்தையுடைய மாண்பை குறைத்து விட்டார்கள், அந்த குழந்தையை அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கு வருது, திடீர்னு மாதம் வருதுன்னா அங்கே நாப்கின், அதுக்காக தான் அவங்க ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. நாப்கின் இல்லைன்னா அந்த பொண்ணு கிடைக்கிற அவமானம் இருக்குது, அதை விடவா? கழிப்பறையை சுத்தமாக இல்லாமல், இல்லை கழிப்பறையே இல்லாமல் இயற்கை உபாதையை அடக்கிக்கிட்டு அதனால் ஒரு நோய் வரும் தெரியுமா? கிட்னி ஸ்டோன்லேருந்து எல்லாம் வரும். அதுக்கு காரணமாக அமைஞ்சிங்களா? அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பள்ளிக்கூடங்களே இல்லாத மரத்தடியில் நடத்துனது, மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது, 1-2 சொல்கிறதுக்கு 47,000 கோடி ரூபா நிதி ஒதுக்கியும் அந்த பள்ளி கல்வித்துறை அப்படி தானே வச்சுருந்தீங்க. கீர்த்தனா பண்ண தவறு என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த நம்மளுடைய கல்வி சிஸ்டம் ஏன் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க? என் பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசும். ஏன் ப்ரைவேட் ஸ்கூலில்? அங்கே இங்கிலீஷ் தான் பேசணும். இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லா இங்கிலீஷ் மீடியத்துலையும் படிக்கிறோன்னா இங்கிலீஷ் பேச மாட்டான். ஆமாம். உங்களுக்கு அனுபவம் இருக்கா? எனக்கு இருக்குது. நான் கார்பரேஷன் ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் ஒரு எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? மெட்ரிகுலேஷன். அங்கே ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் இருந்ததா? இல்லை. ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருந்ததா? இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பாடத்திட்டம் இருக்கும். ஆமாம், இருக்குது. இதுதான் வித்தியாசம். சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பணத்துக்கு ஏற்ற காசுக்கு ஏற்ற ரொட்டி, கண்டிப்பாக ஆங்கிலத்திலே பேசணும், அங்கே படித்தா வேணும். சில ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் கண்டிப்பாக ஆங்கிலம் பேசணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவனுக்கு தானாக வரும். அப்போ இதுலேயே ப்ரைவேட் ஸ்கூல்லையே ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னா, சிலபஸில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் கிட்ட நீங்கள் யாராவது போக முடியுமா? இதெல்லாம் கீர்த்தனா அவர்களுக்கு தெரியாதா? இந்த எதுவுமே கிடைக்காத அரசு பள்ளியில் போய் அந்த மாணவிக்கு ஆங்கிலம் என்பது ஒரு அறிமுக பாடமாக மட்டும்தான் இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் கேட்டால் கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்போ அதை விட ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் அமெரிக்கன் ஸ்டைலில் கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது கை கட்டி நிற்கிது. நீங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உயர்ந்த இடத்தை, ஊரே மச்சிக்கிற ஒரு இடத்தை வந்து நின்றுருக்கீங்க. அப்போ நீங்கள் முதல் வேலை என்ன பண்ணணும்? பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்கேம்மா, ஒன்றை மாதிரி தான் அரசு பள்ளி நான் படித்தேன், தைரியம் முதல்ல என்ன தேவை. எதுக்கு கை கட்டுற? கையை தொங்க போட்டு நின்று பேசு அப்படின்னா நான் கீர்த்தனா கையெடுத்து கொண்டிருப்பேன். முதல்ல சொல்ல வேண்டியது தன்னம்பிக்கை. நில்லுமா, கையெல்லாம் கட்டாத, நில்லு, கை கட்ட சொல்லி டீச்சர் சொன்னாங்களா? கை கட்டக்கூடாது, நேராக நின்று பேசு. பெண்களுக்கு தேவை தைரியம். அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். சொல்லியிருந்தீங்கன்னா பாராட்டலாம். கை கட்டுறதையும் அனுமதிக்கிறீங்க, இங்கிலீஷில் கேட்குறீங்க, அந்த குழந்தைக்கு தெரிலன்னா மனப்பாட கல்விக்கு எதுக்குன்னு வகுப்பு எடுக்கிறீங்க. இங்கே தான் பிரச்சனை. இதை இவர்கள் எடுத்து விமர்சிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. இதில் இவர்கள் மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ தான் எனக்கு புரியுது இவர்கள் இந்த சமுதாயத்தை பார்க்குற பார்வை எவ்வளோ தப்பாக இருக்குது, இவர்களுக்கு எந்த அளவுக்கு அதில் நாலேஜ் இருக்குது கீர்த்தனாக்கு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப பேருக்கு நீங்கள் நம்ம நினச்சிக்குவோம், நல்லா படித்து வந்திருக்கான்ப்பா, நல்லா பணக்காரனாகிறான், நல்லா ஆள் பார்க்குறதுக்கு நல்லா ஜம்முன்னுக்கிறான், செம்ம நாலேஜ் இருக்கணும், அறம் மென்டலாக இருப்பான், சமூகத்தை பற்றி பார்வையே இருக்காது. நீ படிக்கலன்னா அது ஓன் இது, நீ இப்படி இருக்கன்னா அது ஓன் தலையெழுத்து. இப்போ நான் படித்து வந்தேன்ல, அந்த மாதிரி நீயும் படித்து வந்துடணுன்னுவோம். ஏண்டா உங்கள் அப்பா பெரிய பணக்காரன், நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பான், எல்லா வசதிகளும் ஒன்று பண்ணி கொடுத்துருப்பான், ஃபெயில் ஆனா துட்டை கொடுத்து பாஸாக கூட வச்சுருப்பான். ஆங்கிலன்றது பேசுறதுக்கு தான் உனக்கு வரும், ஆங்கிலத்தில் அறிவு வளர்த்துக்கிறதுக்கோ இல்லதுக்கோ உனக்கு தெரியாது, அந்தளவுக்கு மென்டல் நீ. ஆனால் நீ வந்து ஒருத்தனை நல்ல நாலேஜ் இருக்கும், ஆனால் அவனுக்கு மொழியை அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். என்ன மாதிரி நீ வான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற தெரியுதா அந்த புரிதல்? எல்லாம் ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறோம்? ஏன் ரேஸில் லேப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லேப்பில் இருக்கிறவனுக்கு பின்னாடியும் லாஸ்ட்டு லேப்பில் இருக்கணும் அங்கேயே நிப்பாட்டுறோம்ல, இப்படி தான் நிப்பாட்டுவோம். ஏன்? இவன் ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கும் அவன் ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் அவனை அங்கே போய் நிப்பாட்டுறது. அப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்திலே இது இருக்குது, ஒரு இடஒதுக்கீடு இருக்குன்னா, நீங்கள் ஒரு அமைச்சராக வந்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க,
இல்லை நான் தமிழ் மீடியம் கஷ்டப்பட்டு படித்தேன் கிழிச்சேன்றீங்களா? அப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைச்சது? அதை நீங்கள் போராடி வாங்கினீங்கன்னா அந்த போராட்டம் இல்லாமல் பள்ளி கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் கஷ்டப்பட்ட மாதிரி படக்கூடாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேருந்து பல விஷயங்களை இதில் நம்ம எப்படி அறிமுகப்படுத்த முடியும், எப்படி கொண்டு வர முடியும், தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியை எப்படி தரம் உயர்த்த முடியும். அசோக் நகரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, இன்னை வரைக்கும் அங்கே சேர்த்து ரெக்கமெண்டேஷன் வேணும். சென்டம் அங்கே சீட்டே கிடைக்காது. தனியார் பள்ளியில் கூட வாங்கிடலாம், அந்த அசோக் நகர் பெண்கள் பள்ளியில் வாங்க முடியாது இன்னை வரைக்கும். அப்போ என்ன அங்கே மட்டும் நான் தனியாக செஞ்சு எதாவது வச்சுருக்கா? அப்போ அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட உட்காந்து, சார் இந்த மாதிரி நம்ம ஏதாவது யோசிக்கலாம் சார் அப்படின்னா நல்ல விஷயம். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு உங்கள் ஆங்கில புலமையை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ என்ன கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ்லேயே கிராமர் இல்லை, வளரிக்கிட்டு இருக்கிறீங்கன்றாங்க. அதனால் எல்லாமே இதுதான். இப்போ நான் பேசுகிறது இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது என்னையா பல விஷயங்கள் தப்பாக சொல்கிறேன்னு எனக்கு திருத்துறவங்களும் இருக்காங்க. நான் கற்றுக்கணுன்னா அதை ஏற்றுக்கிறேன். நான் ஆமாங்க கரெக்டு, நீ யார் எனக்கு சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறதில்ல. நம்ம ஆட்கள் நேற்று தப்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக சும்மா ஒரு கிண்டலுக்காக சொன்னது. ஆனால் அந்த தொகுதி தனி தொகுதி ஆலூர் ஷானவாஸுக்கு சொன்னதில்ல. ஆமாம், தனி தொகுதியில் எப்படி நிற்க முடியும்? நம்ம கிண்டலுக்கு சொன்னது அதையும் இல்லைங்க தனி தொகுதி சுட்டி கேமரா எஸ் நோட்டட்னு போடுறோம். வேறு என்ன பண்ண முடியும்? நான் யார் தெரியுமா? என்கிட்ட சொல்கிறியா நீ? என்கிட்ட நீ உட்காந்து பேசுவியா அப்படி நான் கேட்க முடியும்? அப்போது அவங்க இதுக்கு பதிலாக சொல்கிறது, நான் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்தேன், ஆனால் நான் நீங்கள் அமைச்சராக இருக்கேன், அந்த மாதிரி நீலாம் வேணாம், அதெல்லாம் வர முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கை சூழ்நிலை எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் அங்கே வாழ்க்கை அமையும். கரெக்ட். சினிமாவில் எல்லோரும் ஹீரோ ஆயிடுறாங்களா? இல்லை. நீங்கள் ஹீரோ ஆகணுன்னா ரஜினிகாந்த் பொண்ணுங்க இல்லை அனிருத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். டைரக்டர் ஆகணும்னா, ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலும் அந்த டீமுக்குள்ளே ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டர் ஆகிடலாம். அதுக்காக திறமை இல்லாமல் ஆகலாம்னு சொல்ல வரல. திறமை இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், ரெக்கமெண்டேஷன். நான் பார்த்ததில் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன திறமைசாலியை பல டைரக்டருங்கெல்லாம் இருப்பாங்க, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துருவாங்க. அந்த மாதிரி பலர் இருந்திருக்காங்கல்ல. வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒருத்தர் வாழ்க்கை நகரும். இன்றைக்கி ஸ்ரீநாத் எப்படிங்க அமைச்சரானார் சொல்லுங்கள்? உழைப்பால் உயர்ந்து படகோட்டி முதல்வர் அவர்களுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். எப்படி முதல்வர் ஃப்ரெண்ட் ஆனார்? அவர் சினிமா துறை மூலியமாக தான் ஆரம்ப காலத்தில் நடிக்கும் போது 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. கரெக்டாக அதை வச்சு தானே எம்எல்ஏ பதவி கிடச்சி, அதை வச்சு தானே ஜெயிச்சு இப்போ அமைச்சராக இருக்கார். ஸ்ரீநாத் மாதிரி நானும் ஆக முடியும்னு கனவு கண்டா முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வாழ்க்கையில் அவருடைய நட்பு கிடச்சிக்குது. நட்பு கிடைச்சவர் தேர்தலில் கட்சி ஆரம்பித்து தேர்தல் நிற்கிறாரு. நட்பின் அடிப்படையில் அவருக்கும் சீட்டு கொடுக்குறாரு. அப்படி தானே வந்திருக்காரு. இப்படி தான் வாழ்க்கை எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே வீத முடியும். இதுதான் பயணம் என்று யாரும் சொல்ல முடியாது. அது தான் நடக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு பொறுத்துனீங்கன்னா எப்படி? இன்றைக்கும் விளக்கம் தப்பாக தான் கொடுக்குறாங்க அவங்க. சமூகத்தை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் துறையும் சரி மற்றதும் புரிஞ்சிக்க முடியும். வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு கிளாஸ்லேயே 50 பேர் இருந்தானா 10 பேர் தான் காலை டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்போம். 50 பேர் பட்னியாக வருவோம். இந்த 10 பேர் பிடி கிளாஸில் நல்லா ஓடிக்கிட்டு நல்லா பண்ணிகிட்டு இருப்பான். இந்த 50 பேர் மத்தியானம் சாப்பாடு இருந்தால் தான் அவனால் போக முடியும், தண்ணி குடிச்சு உக்காந்துருப்பான். இதெல்லாம் இருக்குங்க. ஒரு துணி கூட ஒரு செட்டு இருக்கும், துவச்சி போட்டு வரவங்க இருப்பான். 10 செட்டு வச்சுக்கிறவங்க இருப்பாங்க. அதனால தான் யூனிஃபார்ம்னு பண்ணி எல்லாருக்கும் 2 செட்டு யூனிஃபார்ம்னு இந்த அரசு கொடுத்தது. ஒரு அரசு ஏன் இதை பண்ணுது? இது இல்லாமல் இருக்கிறவன் இருக்கிறான், அதனால் பள்ளிக்கு வராமல் போயிடக்கூடாது. அதனால் இன்னொன்று எல்லோரும் ஒரே மாதிரி அப்படின்னு பள்ளியில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த யூனிஃபார்மு, செருப்பு, சைக்கிளு என்ன கொடுக்குறேன், வா சாப்பாடு போடுறேன், காலை டிஃபன் தரேன், சாப்பாட்டில் ஒரு முட்டை, டெய்லி முட்டை, வா சொத்து, நம்ம எதிர்கால சொத்து. இதை புரிஞ்சுக்கிங்க கீர்த்தனா. அப்போ நீங்கள் கல்வி முறையில் என்ன மாற்றம் கொண்டு வரதை பற்றி யோசிங்க. எனக்கு கிடைக்கல, நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், ஆங்கிலம் கிடைக்கல. அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு நோக்கி நகரத்துக்கு பள்ளி கல்வித்துறையில் சிலபஸில் என்னென்ன பண்ணலாம் அது யோசிங்க. அதான் மாற்றம் கொண்டு வர்றது. அந்த குழந்தைகிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்குறது இல்லை மாற்றம். அது பார்த்தீங்களா அப்படின்னு டீச்சரை திட்டுறது இல்லை. அதனால் இதை தான் இவர்களும் சொல்லணும். ஆனால் இவர்கள் திமுக எப்படி அரசியல் பண்ணுறாங்க? கீர்த்தனா, அந்த குழந்தையை அவமானப்படுத்தி விட்டீர்கள், நீங்கள் பேசுகிற ஆங்கிலமா அப்படின்னு. யாரும் கிராமர் இங்கிலீஷ் பேச மாட்டான்,
இங்கிலீஷ் ப்ரொஃபஸரை தவிர. கரெக்டா? கரெக்ட். அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் அவனுக்கு எழுதவே தெரியாது இங்கிலீஷு. நம்ம மாதிரி தான் இவன் ஆமா. நினச்சினுக்கிறான் அமெரிக்காக்காரங்களாம் பயங்கர அறிவாளிகள், ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். டேய், நீங்கள் எங்கே தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற, தமிழ் எழுத தெரியாத அனாதையாக இருக்கியோ, அந்த மாதிரி தான் உலகத்தில் பல நாடுகளில் ஆங்கிலம் பேசுவான், ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. நீங்கள் இன்னும் யூரோப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா ஆங்கிலத்தை மதிக்கவே மாட்டான். சைனாவுக்கு போனீங்கன்னா செருப்பால் அடிச்சு தொத்துவான். ஜப்பானுக்கு போனாலும் அதான் கதி. அதனால் அவன் தாய்மொழியில் வெயிட்டாக இருக்கிறான். இங்கே தான் இதை பிடிச்சி தொங்கினுக்கிறோம். அதோடு தாண்டி இங்கிலீஷில் பேசிட்டா அவன் அறிவாளி. அந்த அம்மாவுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அதனால தான் போராட்டெல்லாம் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கு. இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச சிதம்பரம் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா எல்லா இடத்துலையும் தன்னுடைய புலமையை காட்டியதில்லை. அதுதான் கற்றோர்கள் அழகு. வாசகர்கள் சில கேள்விகள் கேட்குறாங்க, அது அடுத்தடுத்த ஒர்க்குனால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம மைண்டில் வச்சுருக்கோம். அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பேசிடுவோம், அதை இதை கொண்டு வருவோம். எத்தனால் பெட்ரோல் பற்றி பேசணும்னு நினச்சிட்டு அதுவும் இதாகுது. ஏன்னா இன்றைக்கி எல்லா கரண்ட் நியூஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். கரண்ட் நியூஸை பற்றி பேசணும்னு நினைக்கிறதுனால இதெல்லாம் மிஸ் ஆகுது. எனக்கு என் பைக்கே போய்கிட்டு இருந்த டப்புக்கு நான் போயிடும். நான் போய் மெக்கானிட்ட கேட்பேன், அவருக்கு தெரில. அப்புறமா போய் என்ன ஏதுன்னு இது பண்ணி பார்த்தா அவர் மெக்கானிக்கலுக்கே தெரில. 20% எத்தனால் கலப்பு வந்துடுச்சு எல்லாம். எப்போன்னு கேட்டால் எப்போ வந்துச்சா நீ போட்டுனுக்கிற, உனக்கு தெரிலனா நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா பெட்ரோல் பங்கும் எங்கே அதை பவர் போட்டால் தப்பிச்சிக்கலாமா? பவர் போட்டாலும் ப்ரீமியம் போட்டாலும் அதுலேயும் எத்தனால் கலப்பு இருக்குது. உங்கள் இன்ஜின் மாடிஃபை வந்து 2020க்கு பிறகு தான் எத்தனால் தாங்குகிற அந்த இன்ஜின் வந்திருக்கு. உங்கள் இன்ஜின்லாம் அதெல்லாம் கிடையாது, 2011. அப்போ ரப்பர் அரிக்குது, இதாகுது, பட்டுக்கு நின்றுக்குது. நான் போய் மெக்கானிக்கிட்ட சொல்கிறேன், கார்பரேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி ஏர் ஃபில்டர் அடைச்சிருதா பாருங்கள். அவர் ஒரு தடவை என்ன பண்ணாதுமா, டேங்கை திறந்து மூடி விட்டார். எனக்கு அப்புறமா பரவாயில்லையா நல்லா போதா இப்போ வண்டின்னு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. பல விஷயங்கள் மக்கள் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் பேசுவோம், வரும் நாட்களில் பேசுவோம். ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கியிருக்க மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.